சைனா பார்டர், இந்தியாவோட எல்லை எப்படிதான் இருக்குன்னு பாக்கலாமே. நீங்க என்ன சொல்றீங்க? நோ ப்ராப்ளம். எப்ப போலாம்? பாத்தீங்களா மாமா எவ்வளவு ஆர்வமா இருக்காருன்னு? நீங்க 2 பேரும் தான் டிக்கெட்டுக்கு அரேஞ்ச் பண்ணாம டிலே பண்ணிட்டு இருக்கீங்க. அடி பாவி, பிளான் பண்ணதே இப்பதான், அதுக்குள்ளேயே வா. நிறுத்துங்க. ஏண்டி, சூர்யாவுக்கு உரிமைப்பட்ட காயத்ரி எங்க போனா, என்ன ஆனான்னு தெரியாம நாங்க எல்லாரும் அங்க கவலைப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க திருட்டுத்தனமா சூர்யாவை இழுத்துட்டு வந்து தாலி பிரிச்சு போட்டு அவரை நிரந்தரமா உனக்கு சொந்தமாக்கிக்கலான்னு பாக்குறியா? விடமாட்டேன்டி உன்ன. ஏய், வாய மூடுறீ. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல உன்னை யார் இங்க வர சொன்னது? வெளியில போ. யார் சொல்லணும்? நீ யார் சொல்லி இதெல்லாம் செய்யற? சொல்லாம கொள்ளாம அவசர அவசரமா எல்லாத்தையும் செஞ்சா எனக்கு தெரியாம போயிடுன்னு பாத்தியா? மரியாதையா இந்த ஃபங்க்ஷனை நிறுத்து, இல்ல நடக்கிறதே வேற. ஏய், எங்க வீட்டு சடங்கு நிறுத்த சொல்றதுக்கு நீ யாரு? முதல்ல வெளியில போ. ஹலோ, நீங்க யாரு? எனக்கும் காயத்ரிக்கும் என்ன சம்பந்தம்? மாப்பிள, காயத்ரின்லாம் யாரும் இல்ல. இந்த பொண்ணு யாரோ நினைச்சிருக்க வந்து பேசிட்டு இருக்கு. வனிதா, முதல்ல சூர்யாவை கூட்டிட்டு வெளியில போமா. போ. இந்த பொண்ணு வேணும்னே பிரச்சனை பண்ண வந்திருக்கா. ஹலோ, யாருங்க பிரச்சனை பண்றா? காயத்ரி யாருன்னு தெரியாத அளவுக்கு சூர்யா மனச களைச்சு வச்சிருக்கீங்க. விட மாட்டேங்க. சூர்யா, நடந்தது என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாய் மூடு. அவனை கூட்டிட்டு வெளியில போமா. வாடா, ஒரு நிமிஷம் வாடா. அவங்க என்னமோ சொல்லணும்ன்றாங்கல்ல, என்னன்னு கேட்டு போ. ஒண்ணும் இல்லடா, நான் சொல்றேன், நீ வாடா. வாடாங்கறல. சூர்யா, சொல்றது கேளுங்க சூர்யா, ப்ளீஸ். என்ன இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? கொன்னுடுவேன் உன்னை. வா, உட்கார். அக்கா இருக்கா, இங்க என்னக்கா நடக்குது? காயத்ரி நாங்க என்னமோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நான் வீட்ல கேட்ட போதும் காயத்ரி யாரு நீங்க சொல்லல. எனக்கும் காயத்ரிக்கு அப்படி என்னக்கா சம்பந்தம்? டேய், என்னடா நீ? உனக்கு ஒருத்தர் நடந்துக்கிறத வச்சு கண்டுபிடிக்க தெரியாதா? இத பாரு, அந்த ரேணுகா இருக்கால, ரேணுகா, அவளுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லடா. அவ இப்படிதான் யார்கிட்டயாவது ஏதாவது சம்பந்தம் இல்லாம பேசி எல்லாரையும் குழப்பி விட்டுருவா. அப்படியா? ஆமாண்டா, அவ சுப்புவோட ஃப்ரெண்டா போயிட்டா. அதனாலதான் அவளை எதுவுமே பண்ண முடியல. ஒரு விதத்துல பாவம் தானே, அதான். அப்ப காயத்ரி? ஐயோ, காயத்ரின்னு ஒருத்தர் இல்லவே இல்லடா. அவ இந்த வாரம் காயத்ரின்னு சொன்னா அடுத்த வாரம் சாவித்ரின்னு சொல்லுவா, அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு பேர் சொல்லுவா. அவ்வளவுதான். நீ எதுவும் போட்டு குழப்பிக்காத, சரியா? வா, உட்காரு. உட்காரு, இங்கே உட்காருன்னு. தப்பு பண்ற சுப்பு, என்னால இதை அலோ பண்ணவே முடியாது. வேண்டாம் ரேணுகா, பழகின தோஷத்துக்காக நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லனா நடக்கிறதே வேற. என்னடி பண்ணுவ? நான் செஞ்சு காட்டவா? இப்ப போறேன்டி. இப்ப நேரா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். காயத்ரியோட புருஷனுக்கு அன்மீஷியா, அத பயன்படுத்தி திருட்டுத்தனமா 2வது கல்யாணம் பண்றேன்னு சொல்லவா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி, இப்படி பண்றியே. நான் இதுவும் பண்ணுவேன், இதுக்கு மேலையும் பண்ணுவேன். டேய், காயத்ரிக்கு இவ செஞ்ச துரோகத்துக்கு என்ன பண்ணாலும் தப்பில்ல. ரேணுகா, அம்மா, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கம்மா. இல்லங்க, எனக்கு தெரியாது. இல்லம்மா, நானும் இந்த ஊருக்கு புதுசு, எப்படியாவது பார்த்து சொல்லுங்கம்மா, எனக்கு தெரியாது. எனக்கும் இந்த ஏரியா தெரியாதுங்க. ஐயோ, என்னாச்சு? என்னங்க? ஐயோ, இரு. ஐயோ,
போதுமா. ஒண்ணும் இல்லைல்ல. கொஞ்சம் பார்த்து அவரை தூக்கி விடுங்க. பார்த்து மெதுவா எந்திரிங்க. மெதுவா மெதுவா. பார்த்து பத்திரமா போங்க. ரொம்ப நன்றிம்மா. இருக்கட்டும், நான் வரேன். பார்த்து பத்திரமா போங்க. சூர்யா, சூர்யா, எங்க போனா இவன்? ஐயோ. ஏய், மரியாதை இங்க இருந்து வெளியில போயிடு. ஏய், அதான் சொல்றாங்கல்ல, வெளியில போடி, போடி. அம்மா, அம்மா, சூர்யா எங்க? என்னடி? சூர்யா நீ தானே கூட்டிட்டு போன? இல்லம்மா, கார்ல இருந்து 5 நிமிஷம் வெளியே நின்ன. திரும்பி பார்த்தா அவனை காணோம். காணுமா? ஏய், என்னடியா? கூட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறியா? ஏய், சத்தியமா இல்ல. யாரு நாடகம் ஆடுறா? அறிவில்ல உனக்கு? ஐயோ அத்தை, இந்த லூசு கிட்ட என்ன பேச்சு? முதல்ல சூர்யாவை தேடல வாங்க. என் புள்ள எங்க போனான்னு தெரியலையே. சூர்யா, 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 சூர்யா. சூர்யா, மாப்ள, சூர்யா, மாப்ள, சூர்யா. இந்த பக்கம் எங்கேயாவது இருக்கானு பாரு. எங்க போனான்னு தெரியலையே. அம்மா, நீங்க அங்க போய் தேடுங்க. நான் இங்க தேடுறேன். வாங்க, சரி. மாப்ள, சம்பளி நீ அந்த பக்கம் போய் பாரு. நான் அந்த பக்கம் போய் பாரு. சூர்யா, ஏய் சூர்யா. சூர்யா, சூர்யா. ஐயோ, எங்க போனா இவன்? எங்கேயுமே இல்ல சம்பந்தி. சரி அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க. மாப்ள, ஐயோ என் புள்ள எங்க போனா? எங்க போனானே தெரியலையே. நீ பாத்தியாமா? இந்த புள்ள எங்கேயுமே இல்லையே. எங்க போயிட்ட? இந்த பக்கம் வாங்க, நீ தேடலாம். என்னங்க சூர்யா, மாப்ள எங்கடி போனா இவன்? மாப்ள, சூர்யா, சூர்யா, சூர்யா. என்னாச்சு அந்த பக்கம் இல்லையா? இல்ல இல்ல, எங்கேயுமே இல்ல மாமா. சரி வாங்க. சரி வாங்க. வனிதா, கார்ல உட்கார வச்சுட்டு நீ எங்கடி போன? தோ இங்கதாம்மா உட்கார வச்சேன். இந்த பக்கம் வந்து ஏறுறதுக்குள்ள ஒரு பெரியவர் வந்து என்கிட்ட அட்ரஸ் கேட்டாரு. எனக்கு தெரியலன்னு சொல்றதுக்குள்ள அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்புறம் அவர் தண்ணி தெளிச்சு அவரை எழுப்பி அனுப்பிச்சிட்டு இந்த பக்கம் திரும்பி பாக்குறேன், இவன் ஆளை காணோம். ஐயோ, எங்க போனா? நம்ம சூர்யாவை யாரும் கடிச்சிருக்காங்க. யாருன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போங்க. சம்மதி இவங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. சரி கடத்திருக்காங்களா? சரி, எல்லாரும் கார்ல உட்காருங்க. நீங்க சொன்ன இடத்துக்கு நாங்க வந்துட்டோங்க. அந்த வந்துறேன். நீங்க சொன்ன கோயிலுக்கிட்ட தான் நாங்க நிக்கிறோம். அங்கேயே வெயிட் பண்ணுங்க. என்ன மாப்ள? இதோ வந்துறேன்னு சொல்றான். இதோ யாரோ சார், நீங்க தான் குமாரா? ஆமா, உங்க பேர் தான் வடிவேலா? ஆமாங்க. நீங்க தானே பொண்ணு கண்ணன் விளம்பரம் கொடுத்தீங்க? ஆமாப்பா.
இந்த ஊர்ல தானே என் பொண்ணு இருக்கு. எங்கப்பா என் பொண்ணு? எங்க இங்க தாங்க இருக்கு. நான்லாம் கிராமத்தேன், சொன்னபடி இருப்பேன். ஏதோ சன்மானம்னு சொன்னீங்களே, எடுத்துட்டு வந்தீங்களா? அதெல்லாம் இருக்குப்பா. முதல்ல காயத்ரி கண்ணில் காமி. சார் என்ன மசமசன்னு பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் பொண்ணை காட்டுவான். வேலை மணிக்கிட்ட உங்களுக்கு போனை போட்டு சொன்ன பொண்ணை காட்ட மாட்டோமா? 1 லட்சம் எடுத்துட்டு வந்தீங்களா, கொடுங்க. தம்பி நான் பணம் தரேன்ப்பா, முதல்ல என் பொண்ணை காட்டு. நீங்க 1 லட்சத்தை காட்டுங்க, அப்பதானே எனக்கும் தெம்பு வரும். இத பாரு. இப்ப சொல்லு, என் பொண்ணு எங்க? போதுமா? சொன்ன காசுல எடுத்துட்டு தான் வந்திருக்கோம். முதல்ல பொண்ணை காட்டு. ஐயா, இந்த ஊரு கொஞ்சம் கோக்கு மக்கான பய ஊரு. எவங்கிட்டயாவது பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படியாவது லவ் டிக்கெட் போகணும்னு தான் பாப்பாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க கொடுக்க வேண்டிய சன்மானத்தை இங்கேயே கொடுத்துருங்க. நானும் உங்க கூட வண்டியிலேயே வந்து பொண்ணு இருக்கிற இடத்த காட்டுறேன், நீங்க கூட்டிட்டு போயிடுங்க. ஏய், என்னடா பண்றீங்க? யார் சார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? ஐயா, என் பொண்ணு காயத்ரியை காணுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தோம். என் பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கான்னு இந்த தம்பி போன் பண்ணி சொன்னாரு. அதான் உடனே கிளம்பி வந்தோம். இப்ப எங்க இருக்கான்னு கேட்டா முதல்ல சன்மானத்தை கொடுங்க, அப்புறம் நான் கூட்டிட்டு போய் காட்டுறேங்கிறாரு. ஐயா, இவன் பொழப்பே இப்படித்தான். பேப்பர்ல விளம்பரத்தை பார்க்க வேண்டியது, சம்பந்தப்பட்டவங்களுக்கு போன் பண்ணி வர வைக்க வேண்டியது, அப்புறம் பணத்தை ஏமாத்தி அவங்களுக்கு டாடா காமிச்சு அனுப்பிச்சிட வேண்டியது. இதே பொழப்பா போச்சு அவனுக்கு. நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்களா? கொடுக்காதீங்க. ஏன்டா உனக்கு வேற வேலையே இல்லையா? நம்ம எல்லாரும் தானே அந்த விளம்பரத்தை பார்த்தோம். அப்படி ஒரு பொண்ணு எதிரா காயத்ரின்னு. அண்ணே, நான் ஒன்னும் பொய் சொல்லல. நீ போய் சொல்றியா? உன்னை விடக்கூடாது. அண்ணே, 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 விட்டுருங்கண்ணே. அண்ணே, வேணாண்ணே. எல்லாரையும் வர வச்சு. ஐயா, நீங்க வேற ஊர் போய் தேடி பாருங்க. அப்படி ஒரு பொண்ணு இங்க கிடையாது. ஐயா, கொஞ்சம் நல்லா பாருங்க, இந்த பொண்ணு தான். சத்தியமா இந்த மாதிரி பொண்ணு இந்த ஊர்ல கிடையாது. அவன் உங்களை ஏமாத்தி போன் பண்ணி பணத்தை புடுங்கிறதுக்காக வர சொல்லி இருக்கான். நீங்க வேற ஊர்ல போய் தேடி பாருங்க. கிளம்புங்க சார். போங்க சார், போய் வேற எங்கேயாவது தேடி பாருங்க சார். கிளம்புங்க சார், நான் சொல்றேன்ல, இங்க யாரும் அப்படி இல்ல. மாமா கிளம்பலாம். மாமா மாப்பிள்ள வாங்க போலாம். மறுபடியும் இன்னொருத்த இது மாதிரி போன் பண்ணா வராதீங்க. ஏறுங்க மாமா. என்ன டேய், அறிவு இருக்கா உனக்கு? அன்னைக்கு தானே இந்த பெரியவர் எல்லார்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுகாத குறையா என் பொண்ணை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அண்ணே, காசு மொடியா இருந்தது, ஒரு போனை போட்டா லம்பா கிடைக்கும்னு பார்த்தேன். ஓடி போய் வந்தேன்னா பாத்துக்க. தலையெழுத்தா நமக்கு இவ்வளவு தூரம் காயத்ரி கிடைப்பாங்கிற நம்பிக்கையோடு வந்தது எல்லாம் வீணாய் போயிடுச்சு குமார். தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு நினைச்சுக்கோங்க மாமா. பணத்தை கிண்ணத்தை கொடுத்துட்டு நம்ம ஏமாந்துட்டு வந்தது என்ன ஆயிருக்கும்? இப்படியா ஒருத்தர் இருப்பான்? வேலை மெனக்கிட்டு போனை போட்டு வர சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் இப்படி ஒருத்தர் இருக்கதான் செய்யறான் மாமா. அதான் சொன்னாங்கல்ல, பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தோன்னே இவன் உடனே போனை போட்டுருவான்னு. தாங்க முடியல குமார். காயத்ரி என்ன ஆனாலும் இதுவரைக்கும் ஒரு தகவல் இல்லை. அவ எங்க இருக்கா, எப்படி அவளை தேடி கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மாமா, நீங்க தயவு செய்து எதுக்கும் கவலைப்படாதீங்க. காயத்ரி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவளை கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அதான் எப்படின்னு எனக்கு புரியலையே.
என்னப்பாச்சு? ஒரு நிமிஷம் சார், என்னாச்சுன்னு பாக்குறேன். சார் பேக் வீல் பஞ்சர் ஆயிடுச்சு சார். சரி, ஸ்டெப்னி எடுத்து மாட்டுங்க. வேற ஸ்டெப்னு இருக்கு சார், ஆனால் ஜாக்கி தான் இல்லை. என்னங்க லாங்ல வந்து ஜாக்கி இல்லைன்னு சொல்றீங்க, என்ன பண்ண போறீங்க? வேற ஏதாவது வண்டி வரும் பார்த்து நான் பண்ணி தரேன் சார், கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். இந்த பாக்குறேன் சார். என்னப்பா, என்ன விஷயம்? எதுக்காக வண்டி டயர் ஒன்று பஞ்சர் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஜாக்கி கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். இல்லைங்க, நாங்களே அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டு கொடுத்துருங்க. இல்லைங்க, நான் சொல்றதை கேளுங்க, அர்ஜென்ட்டா போயிட்டு ப்ளீஸ் சார், இருக்கோம். ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருங்க சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார் சென்னை வரை போகணும் சார், ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி, பின்னாடி டிக்கில இருக்க எடுத்துக்கோங்க. சரிங்க சார். சீக்கிரம் எடுத்து முடிச்சிட்டு கொடுங்க. ரொம்ப நன்றி சார். தம்பி, அங்க பாரு, அவங்க தான் காயத்ரியோட அப்பா மாதிரி தெரியுது. என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி. காயத்ரியோட அப்பாவா? சூர்யாவை பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே ஐயா. பேசாம ஜாக்கி போனா போயிட்டு போது நம்ம அப்படியே போயிடலாமா? ஐயோ, அப்படி பண்ணோம்னா அவங்களுக்கு சந்தேகமாயி போயிடும். அதுவும் சரிதான். நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்க அப்படியே கீழே இறங்கி போய் பேசி சமாளிங்க. நான் சூர்யாவை பாத்துக்கிறேன். போங்க போங்க, சீக்கிரம் பாத்துக்கோ. ரொம்ப நன்றிங்க. சென்னைக்கு போய்கிட்டு இருந்தோம், திடீர்னு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால என்னங்க, என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்ச, அவ்வளவுதான். ஆமா, நீங்க சென்னையே தானா இல்ல ஏதாவது பக்கத்து ஊருங்களா? நாங்க சென்னை தாங்க. எங்க பொண்ணை காணன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தோம். இத பாருங்க. உங்க பொண்ணு கிடைச்சிட்டாங்களா? அதை எங்க கேக்குறீங்க? பக்கத்து ஊர்ல எங்க பொண்ணு இருக்கான்னு பணத்தோட வர சொல்லி ஒருத்தன் ஃபோன் பண்ணான். அப்படியா? யார் அவன்? பேரு கூட ஏதோ வடிவேலுன்னு சொன்னான். அவனா? நம்ம ஊருக்காரன் தான். அவன் பிராடு பையனாச்சே. ஆமாங்க ஐயா, அவன் ஒரு ஏமாத்துக்காரன். காணாம போனவங்க இந்த ஊருக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லி பணம் புடுங்குவான்னு ஊருக்காரங்க சொல்லி அனுப்புனாங்க. அதை பத்தி தான் பேசிட்டு வரோம். நீங்க இந்த ஊருங்களா? ஆமாங்க, அவன் ஒரு பிராடு பையங்க. நான் இந்த ஊருக்காரன் தான். ஆனா இந்த போட்டோவில் இருக்கிற பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்களே. ஐயா, உங்க ஊருன்னு இல்ல, வேற நீங்க எங்க பார்த்தாலும் உடனே. இல்லைங்க, நான் இது வரைக்கும் பார்க்கல. இனிமே அப்படி ஏதாவது பார்த்தா நான் உடனே உங்களுக்கு தகவல் சொல்றேன். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்க பொண்ணு வீடு வந்து சேருவா. நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். சரி, நீங்க போயிட்டு வாங்க. பாத்தியா குமார், முன்ன பின்ன தெரியாத யாரோ நமக்காக ஒரு வேலையை நிறுத்திட்டு ஜாக்கியை கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. நம்ம பொண்ணு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாரு. உலகத்துல இப்படியும் சில பேர் இருக்கதான் செய்றாங்க. சரி, வண்டியில வைங்க. அப்ப நாங்க வரலாம். போயிட்டு வாங்க.